மொழி போற்றதுமே. தலைமகள் இவளென தரணியில் துலங்கிட்ட தமிழ் மொழி போற்றதுமே. மண் மலர் காணுமோன் செம்மொழி கண்டித்த மண்புகள் வாழியவே. விசும்பன விழுந்திடும் வியப்பன வெளிப்படும் தன்மொழி வாழியவே என நம் தமிழ் அன்னையை வாழ்த்தி வரவேற்க அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்திசைக்கு எழுந்து நிற்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Dance is meditation in movement, a walking into silence where every movement becomes prayer. Everything in the universe has rhythm, everything dances. In God's creation, everything has rhythm of God's message. Let's listen to the God's voice. Yes, every movement becomes prayer and has a God's message. Let's bring God's presence and blessing by this dance here. நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தேன். நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தேன். உயிரின் நுரையில் கலையை பொறித்த காவியனே உண்மை கலையாய் உலகில் உதித்தாதவனே. இயற்கையில் இணைந்து இசையாய் மாறிய இனியவனே என் நடனத்தின் நளினம் நீயே எந்தன் மாபரனே. நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தேன்.
சலங்கையின் ஓசையால் சந்தங்கள் சாற்றி ஜதியின் ஜாலங்கள் உன் புகழ் பாடும் விழிகள் இரண்டு முந்தியத்தகு செயலே விண்ணவா உந்தன் அழகினை ரசிக்க உயிரின் ஓசை முகில் தனில் முழங்க உன்முக எழிலை என் விழி தேட இசையே இசையே இறையே உன்முக தரிசனம் நாடுது என் மனம் ஏழிசையே எளியவனே மாபரனே மாதவமே ஏழிசை எளியவ மாபர மாதவ நாதத்தின் நாயக நானிலம் வாழ்பவ வானகம் போற்றிடும் வான்முகி நீயவ வானவனே உயிரே உயிரின் உயிரே உறவே உறவின் உறவே எழிலே எழிலின் எழிலே இறையவனே நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தே நடனம்தான் உலகினாதாரம் உன்னசைவுகளால் உயிர்கள் பிறக்கும் தரணியின் தாகம் உன்னோடிணைய உயிர்களின் ஏக்கம் உனில் கதியடைய கடலின் ஆழங்கள் மௌனத்தில் மயங்க மன்னவா உந்தன் மௌனமே கலையே இசையே இசையே இறையே நாட்டிய நாயக உன் பதம் நான் பணிந்தேன் நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தேன் நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தேன் சிரம் பணிந்தே உயிரின் நுரையில் கலையை பொறித்த காவியனே உண்மை கலையாய் உலகில் உதித்தாதவனே இயற்கையில் இணைந்து இசையாய் மாறிய இனியவனே என் நடனத்தின் நளினம் நீயே எந்தன் மாபரனே பரம்பொருளே பகலவனே படைத்தவனே ஆள்பவனே பரம்பொருள் பகலவ படைத்தவ ஆள்பவ தரணியை தேற்றவே தன்னையை ஈந்தவ மடமய மாசினை மண்ணில் புதைக்கவே உதித்தாயே உயிரே உயிரின் உயிரே உறவே உறவின் உறவே எழிலே எழிலின் எழிலே இறையவனே வண்ணங்களால் நிறைந்த அழகிய உலகம் இது நம் எண்ணங்களால் அழகு செய்வோம். பார்வையுள்ள மனிதனுக்கு கடவுள் அளித்த அனைத்து பரிசுகளிலும் நிறம் மிகவும் புனிதமானது, மிகவும் தெய்வீகமானது என்கிறார் ஜான் ரஸ்கின். ஒரு நிமிடம் தோன்றினாலும் உலகையே திரும்பி பார்க்க செய்யும் மகத்துவம் கொண்டது வானவில்லின் வண்ணங்கள். நமது ஆண்டு விழா மேடையை தங்கள் வரவால் வண்ணமயமாக்கி இருக்கும் ஆன்றோரை வண்ணங்களால் வரவேற்க வருகிறார்கள் எம் மாணவர்கள். கார்மேகம் சூழ கனத்த மழை தந்த வானத்திற்கு நன்றி கூறும் விதமாக கடவுளாடி வடிவமைக்கப்பட்டு வாகை சூட்டும் நிகழ்வுதான்
வண்ணங்கள் நிறைந்த வானவில்லின் வருகை. அதேபோல் எம் பள்ளியின் வளர்ச்சியிலும் வாழ்விலும் உடன் பயணித்து ஆண்டு முழுவதும் எமக்கு நல்லாசை வழங்கி கொண்டிருக்கும் ஆஞ்சோரியம் சாஞ்சோரியம் எம் பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே எங்களோடு இணைந்து எங்கள் மகிழ்வை இரட்டிப்பாக்க வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வண்ணங்களால் தொகில் சூடி வரவேற்கின்ற தருணம் இது. வானவில்லின் வண்ணங்கள் பல உண்டு. அந்த ஒவ்வொரு வண்ணத்திற்கும் அர்த்தங்கள் பல உண்டு. வண்ணங்களின் அர்த்தத்தை சிறப்பு விருந்தினர்களின் சீரிய பண்புகளோடு இணைத்து உங்களை வரவேற்க வருகிறார்கள் எம் மாணவர்கள். தூய்மைக்கும் அமைதிக்கும் எளிமைக்கும் தீங்கின்மைக்கும் உண்மைக்கும் அடையாளமாக திகழ்கின்ற வெண்மை நிறத்தின் பண்புகளை தனதாக்கி எம் மறைமாவட்ட பள்ளிகளையும் வளர்ச்சியாக வெள்ளை உள்ளத்தோடு அயராது உழைக்கும் எம் பாளை மறைமாவட்ட பள்ளிகளையும் கண்காணிப்பாளர் தந்தை அருட்பணி போஸ்கோ குணசீலன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறார்கள் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி சபஸ்தியம்மாள் அவர்கள். பசுமைக்கும் வளமைக்கும் புத்துணர்ச்சிக்கும் புது துவக்கத்திற்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் அடையாளமாக திகழும் பச்சை நிறத்தின் பண்புகளோடு பாசத்தோடு எம்மை வழிநடத்தி வரும் எமது பள்ளியின் தாளாள தந்தை அவர்களை பசுமையை குறிக்கும் பசுந்துகில் அணிவித்து வரவேற்று மகிழ்கிறார் எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமிகு ஜெயராஜ் அவர்கள். மகிழ்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஒற்றுமைக்கும் விடியற்கால உதயத்திற்கும் சான்றாய் திகழ்கிற மஞ்சள் நிறத்தை போல என்றும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு பணிகளை ஆற்றுகிற எமது வட்டார கல்வி அலுவலர் திருமிகு மாரியம்மாள் என்கிற தமிழ் செல்வி அவர்களை மஞ்சள் நிற மங்கள துகில் அணிவித்து வரவேற்று மகிழ்கிறார்கள் எமது பள்ளியின் மூத்த ஆசிரியை திரு சகாய்ராணி அவர்கள். பெண்களுக்கு பிடித்த நிறமாகவும் மென்மைக்கும் அமைதிக்கும் உகந்த நிறமாகவும் திகழ்கின்ற இளஞ்சிவப்பு நிறத்தில் பண்புகளை தனதாக்கி எம் பள்ளியை வழிநடத்தும் தலைமையாசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கு இளஞ்சிவப்பு தொகில் அணிவித்து வரவேற்க வருகிறார் எமது பள்ளியின் மாணவ தலைவன் சஞ்சய் அவர்கள். ஆழ்கடலும் பரந்த வானும் தாங்கி நிற்கின்ற நிறமாகவும் மக்கள் அனைவரும் விரும்புகிற அமைதியையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற ஊதா நிறத்தை போல் தங்களின் பணிக்காலம் முழுவதும் பாங்கோடு பணியாற்றி பணி ஓய்வு பெறுகிற ஆசிரியர் பெருமக்களை வானிற துகில் அணிவித்து வரவேற்க வருகிறார்கள் எமது ஆசிரியர். தைரியத்திற்கும் உற்சாகத்திற்கும் ஆர்வத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆற்றலுக்கும் வலிமைக்கும் அடையாளமாக இருக்கிற சிவப்பு வண்ணத்தை போலவும் நமது உடலுக்குள் ஓடி உயிர் தருகிற சிவப்பு நிற இரத்தத்தை போல நமது பள்ளியின் வகுப்பறைகளுக்கு உயிர் துடிப்பை தந்து உயிரோட்டமான பள்ளி சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளையும் சிவப்பு நிற கம்பளம் விரித்து வரவேற்று மகிழ்கிறோம். வண்ணங்களில் அல்ல எண்ணங்களில் உள்ளது நமது வாழ்க்கை என்பதற்கேற்ப வானவில்லை போன்று
பல எண்ணங்களோடு எமது பள்ளியில் தம் பிள்ளைகளை சேர்த்து அவர்கள் வளர்ச்சியில் மகிழ்கின்ற பெற்றோர் ஒவ்வொருவரையும் வானவில்லின் வண்ணங்களோடு வரவேற்று மகிழ்கின்றோம். என்றாவது ஒரு நாள் தோன்றினாலும் அனைவரையும் திரும்பி பார்க்க செய்கின்ற வண்ண கலவைதான் வானவில்லை போல என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து எங்கள் நிகழ்வை வண்ணம் சேர்த்திருக்கின்ற எங்கள் அருகாமையில் உள்ள தலைமை ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவர்கள், ஊர் தலைவர்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று எங்களது வண்ணமிகு ஆண்டு விழா நிகழ்வுகளை கண்டுகளிக்க வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி. Here we have come to explain the symbolism and meaning of colors. Shall we start now? Red, passion, energy and strength. Orange, joy, creativity and warmth. Yellow, happiness and optimism. Green, growth, harmony and balance. Blue, calm, peace and trust. Indigo, intuition, wisdom and mystery. Violet, imagination and inspiration. Now all colors are staged to show the symbolism and meaning of colors to welcome you all. 1, 2, 3, let's go! So many colors way up high. So many colors touch the sky. So many colors you will see in a rainbow cheer. Now sing with me. Come on now. Red, green, yellow, blue. Orange, pink, purple too. Red, green, yellow, blue. Orange, pink, purple too. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. So many colors join as one. So many colors having fun. So many colors you will see in a rainbow cheer. Now sing with me. Come on now. Red, green, yellow, blue. Orange, pink, purple too. Red, green, yellow, blue. Orange, pink, purple too. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. Red, green, yellow, blue, orange, pink, purple too. Red, green, yellow, blue, orange, pink, and purple too. Red, green, yellow, blue, orange, pink, and purple too. Red, green, yellow, blue, orange, pink, and purple too. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. In a rainbow cheer, jump up and down and move your body round and round. A rainbow cheer, a rainbow cheer, a rainbow cheer. எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் வீரத்துறை விவேகானந்தர். இறைப்பணியே கல்வி பணியோடு இணைத்தாற்றி 89 ஆண்டுகள் இறையாசிரோடு சாதனை படைத்திருக்கிறது எம் பள்ளி. எமது புனித அந்தோணியார் தொடக்க பள்ளியின் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க வருகிறார். எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர்
அருள் சகோதரி ஜெபஸ்டி அம்மாள் FSJ அவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது என விஞ்ஞானி, ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்த பன்முக நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாமின் வாய்மொழியை வாழ்வாக்கி வரலாற்று பக்கங்களில் தடம் பதித்து கொண்டிருப்பதுதான் எம் புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி. எம் பள்ளியின் 89வது ஆண்டு விழாவை கொண்டாடும் மகிழ்ச்சியான இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எம் பள்ளியின் 2025-26ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையினை உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். பள்ளி மேலாண்மை. எமது பள்ளியானது பாலங்கோட்டை மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை அர்ப்பணி மோட்சராஜன் அவர்களின் தலைமையில் அர்ப்பணி போஸ்கோ குணசீலன் அவர்களின் கண்காணிப்பின் கீழ் எமது தாளாளர் தந்தை அர்ப்பணி அந்தோணி வியாகப்பன் அவர்களின் வழிகாட்டுதலில் பாலை நகர் வட்டார கல்வி அலுவலர் திருமிகு மாரியம்மாள் தமிழ்ச்செல்வி அவர்களின் மேற்பார்வையில் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி செபஸ்தியம்மாள் FSJ என்னும் நானும் 26 ஆசிரியர் பெருமக்களும் இணைந்து இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக முழு ஈடுபாட்டுடன் உழைத்து வருகிறோம். இக்கல்வி ஆண்டில் எங்களோடு பயணித்து வந்த திருமிகு ஸ்டெல்லா பிரேமா ஆசிரியை அவர்கள் 35 ஆண்டுகள் பணி செய்து 28/2 இன்று பணி ஓய்வு பெறுகிறார்கள். தொடர்ந்து வரும் ஏப்ரல் மாத இறுதியில் 39 ஆண்டுகள் பணி ஆற்றிய திருமிகு சகாயராணி ஆசிரியை அவர்களும் மே மாத இறுதியில் 38 ஆண்டுகள் பணி செய்த திருமிகு இருதயமேரி ஆசிரியை அவர்களும் பணி ஓய்வு பெற இருக்கிறார்கள். இவர்களின் அயரா உழைப்பிற்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றோம். பள்ளியின் அங்கீகாரம் 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளுக்கான நிரந்தர அரசு அங்கீகாரம் 30/10/1937 பெறப்பட்டு தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் உள்கட்டமைப்பு. எம் பள்ளியில் அலுவலக அறையுடன் 40 வகுப்பறைகள் அனைத்தும் மின் விசிறிகளுடன் நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான வசதிகளோடு அமைய பெற்றுள்ளது. மாணவர்களின் இன்றைய கற்றல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முதல் மற்றும் 2ஆம் வகுப்புகளில் ஸ்மார்ட் டிவி அமைக்கப்பட்டுள்ளது. நவீன கால கற்றலை மனதில் கொண்டு ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை வசதியும் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய பள்ளி வளாகத்திலும் பள்ளியை சுற்றிலும் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பினை மேம்படுத்த கைப்பிடி கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடற்கல்வி பயிற்சிக்காக போதுமான விளையாட்டு திடல் வசதி உள்ளது. பள்ளி வேலை நேரம். காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பள்ளியின் வேலை நேரமாகும். பள்ளி வேலை நேரத்தில் எமது பள்ளியின் சிறப்பு செயல்பாடுகள்: 8:30 முதல் 9 மணி வரை வாய்ப்பாடு ஒப்புவித்தல், 8:45க்கு ஆசிரியர்களுக்கான ஜெப வழிபாடு, 9 மணிக்கு மாணவர்களுக்கான காலை வழிபாடு, 11 மணி முதல் 1 மணி வரை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி, 1 மணி முதல் 1:30 வரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி, 4 மணி முதல் 4:30 வரை பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கூடுதல் செயல்பாடுகள்: தினந்தோறும் காலை மற்றும் மதிய வழிபாட்டு நேரத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பயிற்சி செயல்பாடுகள் இடம்பெறுகிறது. வெள்ளிதோறும் அனைத்து வகுப்புகளுக்கும் எளிய கணக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு ஊக்கமூட்டப்படுகிறது. மாதந்தோறும் தேர்வுகள் நடத்தப்பட்டு முதல் மற்றும் 2ஆம் தர மாணவர்களுக்கு பேட்ச் வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் தமிழ் ஆங்கிலம் எழுத்து போட்டி நடத்தப்பட்டு சுழல் கேடயங்கள் வழங்கப்படுகிறது. வார இறுதியில் வீக்கெண்ட் டிராயிங் காம்படிஷன் நடத்தப்பட்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டு பெற்றோர் கருத்துக்கள் வரவேற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாணவர்களின் மனதை ஒருமுகப்படுத்தும் கலையான யோகா திருமிகு நம்பிராஜன் அவர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. தற்காப்பு கலையாம் கராத்தே திருமிகு முகமது நசீர் அவர்களால் கற்பிக்கப்படுகிறது. வீரக்கலையாம் சிரம்பக்கலை திருமிகு கண்ணன் அவர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது.
முன்னோக்கு கணித பயிற்சியாம் அபாக்கஸ் திருமிகு பிரான்சிஸ் மிக்கேலம்மாள் அவர்களால் கற்றுத்தரப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சி திருமிகு பொன்னி அவர்களால் வழங்கப்படுகிறது. கணினி பயிற்சி வகுப்பானது திருமிகு சத்யா அவர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஹிந்தி மொழி பயிற்சியானது திருமிகு சுப்புலட்சுமி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மறைக்கல்வி, நன்னறி கல்வி மாணவர்களிடம் மத நல்லிணக்க சிந்தனைகளை உருவாக்கவும் மனிதநேய பண்புகளில் வளரவும் மறைக்கல்வி, நன்னறி பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. பாளை மறைமாவட்ட சிறப்பு தேர்வில் 2024-25 ஆண்டில் 8 மாணவர்கள் சிறப்பு பரிசுடன் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். செரி சாம்ராஜ், ஷான் அபிஷேக், சேவியர் ஜெம்ரித், ரெனிஷ் குலாட்வின் மறைக்கல்வி பாடத்திலும் சூரிய நாராயணன், வெங்கடேஷ், மாதேஷ், ஆசில் நன்னறி கல்வியிலும் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அரசு நலத்திட்டங்கள், தொடக்க கல்வித்துறையால் செயல்படுத்தப்படும் அனைத்து விலையில்லா திட்டங்களும் மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டங்களும் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு வழங்கும் வருவாய் ஈட்டும் பெற்றோரை விபத்தில் இழந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை இந்த ஆண்டு 5ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் சுரேஷ்குமாருக்கு காசோலையாக பெற்று வழங்கப்பட்டது. எண்ணும் எழுத்தும் திட்டம். குழந்தைகள் அனைவரும் மொழி பாடங்களை பொருளறிந்து படிக்கவும் எழுதவும் அடிப்படை கணக்குகளை செய்யவுமான இத்திட்டம் மேம்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. கலை திருவிழா, சுற்றுச்சூழல் அனைவரின் பொறுப்பு என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் அரசு சார்பில் கலை திருவிழா கொண்டாடப்பட்டது. கலை திருவிழா போட்டியில் 1 முதல் 5 வரை வகுப்பு மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். 5ஆம் வகுப்பு மாணவன் சுதீப் செல்வம் மாறுவேட போட்டியிலும், மாதேஷ் தனிநபர் நடிப்பிலும், இங்கிலீஷ் ரைம் ஒப்புவித்தலில் முதல் வகுப்பு மாணவன் சூரிய நரேன் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவன் ஆதிரன் மாறுவேட போட்டியிலும் 2ஆம் இடம் பெற்றனர். கற்றல் மற்றும் கற்றல் இணை செயல்பாடுகளை மேம்படுத்த எம் பள்ளியில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வுகள். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மாறுவேட போட்டி நடைபெற்றது. மே மாதம் முழுவதும் மாணவர் சேர்க்கை பணியில் ஆசிரியர்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டனர். மே மாத இறுதியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு சேர்க்கை நடைபெற்றது. ஜூன் மாதம் கல்வியாண்டின் முதல் நாளில் மங்கள இசையோடு மாணவர்கள் வரவேற்கப்பட்டனர். இக்கல்வி ஆண்டுக்கான புதிய சீருடை, அரசு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. பள்ளி காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டது. ஜூலை மாதம் வாசிப்பு இயக்க புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வாசிப்பு பயிற்சிக்கான கால அட்டவணை வழங்கப்பட்டது. மாவட்ட அளவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் பள்ளியின் சார்பாக 5ஆம் வகுப்பு மாணவன் பா இந்திரன் மற்றும் பா மலிய லெசலோ கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கல்வி வளர்ச்சி நாள் தாளாளர் தந்தை அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு மகாத்மா அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் பெற்றதன் விளைவாக சிறந்த பள்ளிக்கான கேடயத்தையும் பெற்று வந்தனர். சிலம்ப விளையாட்டு போட்டியில் பங்கேற்று 4ஆம் வகுப்பு மாணவன் சண்முக சுந்தரம், 5ஆம் வகுப்பு மாணவன் சுதீப் செல்வம் பரிசு பெற்று வந்தனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவன் மித்திரன், 4ஆம் வகுப்பு மாணவன் தர்ஷன் தங்கப்பதக்கம் பெற்று வந்தனர். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினவிழா கொண்டாட்டம் நிர்வாகி தந்தை அவர்களின் தலைமையில் மகளிர் காவல்துறை அதிகாரி திருமிகு மாரியம்மாள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது.
தைக்கோண்டோ போட்டியில் 4ஆம் வகுப்பு மாணவன் கே காதர் மைதீன் தங்கம் பதக்கம் பெற்றார். போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளரால் நடத்தப்பட்டது. பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளியை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். செப்டம்பர் மாதம் ஆசிரியர் தினவிழா கொண்டாட்டம் மாணவர்களால் கொண்டாடப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மறைமாவட்ட கல்விக்குழு சார்பாக மாதா மாளிகையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். அக்டோபர் மாதம் விஜயதசமி அன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் களப்பயணமாக தூத்துக்குடி ஸ்டெம் பார்க் மற்றும் முத்துநகர் கடற்கரைக்கு சென்று வந்தனர். தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு அனைத்து வகுப்புகளும் தீபத்தால் அலங்கரிக்கப்பட்டு மகிழ்வோடு கொண்டாடப்பட்டது. மாணவர் பாராளுமன்றம் அருட்சகோதரிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் களப்பயணமாக திருப்பரப்பு, தொட்டிப்பாலம், கன்னியாகுமரி சென்று வந்தனர். நவம்பர் மாதம் 27th நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் சவுத் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் பதக்கங்கள், தங்க கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்று வந்தனர். 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆதிஸ்வர், சண்முகசுந்தரம், சுதீப் செல்வம், 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சிவபிரபாகரன், ஹரிகிருஷ்ணன் கராத்தே, கும்தே, சிலம்பம் ஆகியவற்றில் முதல் இடங்களை பெற்றனர். குழந்தைகள் தினவிழா முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு விழாவானது தாளாளர் தந்தை பங்கு பேரவை துணைத் தலைவர் திருமிகு சேவியர் அமல்ராஜ், அருட்சகோதரி பென்சி அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது அருட்பணி வில்சன் அவர்களால் நடத்தப்பட்டது. ஜனவரி மாதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கபடி, கயிறு இழுத்தல் மற்றும் வகுப்பு வாரியான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அனைத்து வகுப்புகளுக்கும் தனித்தனியாக பொங்கல் வைக்கப்பட்டது. தாளாளர் அவர்கள் தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி பார்வை மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை அருட்பணி போஸ்கோ குணசீலன் அவர்கள் மாணவர் சேர்க்கை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து மாணவர் சேர்க்கையை மிகுதிப்படுத்த ஆலோசனைகள் வழங்கினார். வட்டார கல்வி அலுவலர் திருமிகு மாரியம்மாள் என்கிற தமிழ்ச்செல்வி அவர்களால் 26, 7, 8, 8, 10, 3, 11 ஆகிய நாட்களில் பார்வையிடப்பட்டு கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பள்ளி ஆண்டாய்வானது 19, 11 மற்றும் 20, 11 ஆகிய 2 நாட்களில் நடைபெற்றது. அனைத்து வகுப்பறைகளும் பார்வையிடப்பட்டு கற்றலை மேம்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. அலுவலக ஆவணங்கள் பார்வையிடப்பட்டு கையொப்பமிடப்பட்டது. மாதந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்றுனர் திருமிகு சுதா அவர்களால் பள்ளி பார்வையிடப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பயிற்றுனர்கள் திருமிகு வீர ராகவன் மற்றும் திரு பரமேஸ்வரன் ஆகியோர் பள்ளிக்கு வருகை தந்து எம்இஸ் தளத்தில் பதிவேற்றப்படாத விவரங்களை பதிவேற்றுவதற்கான வழிமுறைகளை கற்பித்தார்கள். மருத்துவ முகாம் 12/11/2025 அன்று ஆர்பிஎஸ்கே திட்டத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. 29/1/2026 அன்று அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக நடத்தப்பட்ட இலவச முகாமில் 26 மாணவர்களுக்கு கண் கண்ணாடிகளும் 19 மாணவர்களுக்கு மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகளும் வழங்கப்பட்டன. எதிர்கால திட்டங்கள் வருகிற 2026-27 கல்வியாண்டில் முதல் வகுப்பில் ஆங்கில பிரிவு துவங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 2, 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. கல்வி இணை செயல்பாடாக ஸ்கேட்டிங் வகுப்பு துவங்கப்பட உள்ளது. நிறைவாக வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்களித்த உடன் பயணிக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது முதற்கண் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் அது உன் கைவந்து சேரும் என்ற நடமாடும் நாளந்தா என்று போற்றப்பட்ட டாக்டர் APJ அப்துல் கலாமின் வாய்மொழியை இறுதியாக்கி கடந்த 89 ஆண்டுகளாக கடின உழைப்பால் பள்ளிக்கு பெருமை சேர்த்த முன்னாள் இந்நாள் பாளையம் மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருள்பணியாளர்கள், தாளாளர் தந்தையர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கை மனமுவந்து ஏற்று தங்கள் பிள்ளைகளை அறிவில் சிறந்தவர்களாக வளர்த்தெடுக்க எங்கள் கல்விக்கூடத்திற்கு பரிசளித்திருக்கிற
பெற்றோர் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி நன்றிகளை கூறி என் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. Color says that keep your face to the sunshine and you cannot see the shadow. It's what sunflowers do. Muhammad Murad Yildan explains that the sunflowers turn their face towards the sun, the fools towards the darkness. A proverb goes like this: turn your face to the sun and shadows follow behind you. Let's welcome our first standard sunflower boys to shine on the stage. The sunflower. வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். தகுதி என்ற சொல்லின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆம், தெரியுமே. கூறுங்கள் பார்ப்போம். தா என்ற எழுத்து குறிப்பது தன்னம்பிக்கை. கு என்ற எழுத்து குறிப்பது குறிக்கோள். தி என்ற எழுத்து குறிப்பது திட்டமிடல். தன்னம்பிக்கையோடும் குறிக்கோளோடும் திட்டமிட்டு நமது பாளை மறைமாவட்ட பள்ளிகளை தகுதியோடு வழிநடத்தும் மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி போஸ்கோ குணசீலன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அருத்தந்தை அவர்களே, பரிசுகளை வழங்குமாறு பணிவோடு கேட்கிறேன். புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளியின் 89வது ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை அந்தோனி வியாகப்பன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக நமது மத்தியில் அமர்ந்து இந்த விழாவிற்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் மாரியம்மாள் என்கின்ற தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆ, கடினமான கேள்வி வேணுமா, லேசான கேள்வி வேணுமா? லேசான கேள்வியா? ஆ, கடினமான கேள்வியா? கடினமான கேள்வின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். லேசான கேள்வின்னு சொல்கிறவங்களாம் லேசான கேள்வி வேணுங்கிறாங்க. சரி, வெரி குட். உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஏன் கடினமான கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அறிவை வளர்க்கணும். வேற எதற்காக என்னப்பா? ஓ, நான் கேட்குறது தெரிஞ்சுக்கிடுவேன் அதுக்காகவா? சரி, ஓகே. இப்போ நான் கடினமான கேள்வி கேட்கட்டுமா? வெரி குட். இப்போ கடினமான கேள்வி, உங்களுக்கு மிகவும் கடினமானது எது? ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது எது? என்னது? படிக்கிறது. அப்படியா? சரி, வேற வேற எனக்கு எதில் அவனுக்கு கடினம்? என்னது? டெஸ்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வேற என்னெல்லாம் கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு? வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் தம்பிக்கு. வேற கணக்கு போடுறது தம்பி கஷ்டமாக இருக்கு. வளர்றது கஷ்டமாக இருக்கோ? என்னது? வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கஷ்டமாக இருக்கு. சரி, வேற எதுக்கெல்லாம் டைம் வருது? எழுதுறது கஷ்டமாக இருக்கு. சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு பையனுக்கு கஷ்டமாக இருக்கான்ப்பா. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. என்ன உங்களுக்கு லேசான கேள்வி கேட்க? உங்களுக்கு ரொம்ப லேசானது எது? தூங்குறதா? சரி, படிக்கிறது. யாரா ஒருத்தர் பேசுங்க. படிக்கிறது லேசு. வேற? ஹோம்ஒர்க் எழுதுறது லேசா? வெரி குட். வேற என்ன லேசான காரியம் உங்களுக்கு? ஒருத்தர் பேசுங்களேன், எனக்கு காது கேட்காது. நான் நடந்து போறது. என்னது? நடந்து போகிறது லேசா? யார் சைக்கிள் ஓட்டுறன்னு சொன்னது யாரு? அங்க வா வா. சரி, தம்பி சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம் அப்படின்னா, தம்பி முதல்ல சைக்கிள் பழக்கும் போது ஒன்று கஷ்டமாக இருந்துச்சா? ஆம். இப்போ ஒன்று சைக்கிள் ஈஸியாக இருக்கா? ஆமாம், ஈஸியாக. அப்போ வாழ்க்கையில் எதுவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. உனக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட பழகும் பொழுது அது கஷ்டமாக தானே இருந்துச்சு? கஷ்டமாக இருக்கும்போது நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சு. வெரி குட். கஷ்டமாக இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டது. இப்போ சைக்கிள் ஓட்டுறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கு. ரைட், இதுதான் வாழ்க்கை. உட்காருங்க. வேற நீச்சல் யாருக்கெல்லாம் நீச்சல் அடிக்க தெரியும்? ஸ்விம்மிங் யாரா ஒருத்தர் வாங்க வைப்போம். இந்த தம்பி வா. உனக்கு நீச்சல் இப்போ பழகிறது, நீச்சல் அடிக்க உனக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருக்கு. அது பழகும் போது கஷ்டமாக இருந்துச்சா எப்படி? கஷ்டமாக இருந்துச்சு பழகும் போது. யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்கள் மாமா. உங்கள் மாமா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, ரொம்ப பயமாக இருந்துச்சுல்ல முதல்ல? இப்போ பயப்படுவியா? வெரி குட். ஓகே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. என்ன வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டமே கிடையாது, எதுவும் கடினம் கிடையாது. சைக்கிள் பழகும் பொழுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முதல்ல. அதுக்கடுத்து அது எப்படி அந்த கஷ்டம் அந்த இது ரொம்ப உனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. அதை பழக பழக அது ஈஸியாகிடும். அதே மாதிரி நீச்சல் முதல்ல பழகும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ அது ரொம்ப உனக்கு ஈஸியாகிட்டு. அப்படி தானே?
அதுதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் எதுவும் கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்க, இது கஷ்டமா? கஷ்டம் கிடையாதா? கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அதை பழக பழக அது ஈஸியாக. ஹோம்ஒர்க் பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? அது எப்படி ஈஸியாக மாறுது? டெய்லி வீட்டில் உட்காந்து எழுதி எழுதி பார்க்கும் பொழுது அது உனக்கு பழக்கமாகிடுது. அதே மாதிரி சைக்கிள் பழகும் பொழுது முதல்ல கஷ்டமாக இருந்துச்சு, பழக பழக அது ஈஸியாகிடுதுல்ல. அதே மாதிரி நீச்சல் அடிக்கும் பொழுது உனக்கு முதல்ல பழகும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கடுத்து ஈஸியாகிடுச்சா ஆகலையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் உனக்கு படிக்கிறதோ நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்வதோ எதுவுமே வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. இப்போ இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாதுதான், சொல்லவே கூடாது. இல்லை வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கிலீஷே வரமாட்டுக்கு, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக மாறும். எப்போ எளிதாக மாறும்? பழக பழக அது எளிதாக மாறும். அதனால் நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னா அது முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். அது தொடங்கி பழக பழக அது எளிதாக மாறும். அதனால் இன்றைக்கி நான் நம்ம எல்லாத்துக்கும் தான், பெரியவர்கள் எல்லாத்துக்குமே நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எதுவும் கஷ்டமே கிடையாது. சரியா? ஆக அந்த வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் இப்போது இந்த சின்ன வயசு தான், இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பொழுது, கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் செய்கிறது, வீட்டில் உட்காந்து எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை செய்கின்ற பொழுது அது எளிதாக அது பழக்கமாக மாறுகின்ற பொழுது அது நமக்கு எளிதாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த விழாவை மிகவும் சிறப்பான விதத்திலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது இன்று பள்ளிக்கு மட்டும் விழா கிடையாது, இது ஒரு குடும்ப விழா. இந்த நம்முடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லோரும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏனென்றால் இதை நீங்கள் உங்களுடைய விழாவாக நீங்கள் எடுத்து இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அங்கேருந்து நிறைய வீடியோ எடுத்திருப்பீங்க. எனவே இந்த விழாவானது இதோடு நின்று விட போகிறது கிடையாது. வீட்டில் போயும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காமிப்பீங்க, பார்த்தியா நீ ஆடினத டான்ஸு, நீ பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மறுபடியும் அதை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கின்ற பொழுது இந்த விழா இதோடு நின்று விடுவது கிடையாது, இது வீட்டிலும் போய் தொடரக்கூடிய ஒரு விழாவாக அது இருக்கின்றது. எனவே இது நம்ம பள்ளிக்கூடம், இது நம்ம விழா, நம்முடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா பெற்றோர்களும் வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக நான் பார்த்த 2 காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளுடைய பங்கேற்பு. நம்முடைய டீச்சர்ஸ் இன்றைக்கி எல்லா நிகழ்வுகளும் பிள்ளைகளை நடத்தணும். வரையுறுப்புரை சொல்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வுகளை வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று எல்லாரையும் நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றி அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சி மிகவும் சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கிறது. அதேபோல் ஆண்டறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்த விதமும் மிகவும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. வழக்கமாக ஆண்டறிக்கை வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த தடவை ஆண்டறிக்கை வாசிக்கும் பொழுது சின்ன பசங்க கூட கொஞ்சம் பேச்சை குறைத்து அதை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செயலாக அது இருக்கிறது. ஆண்டறிக்கையிலே பெற்றோர்கள் நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க, கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக ஆசிரியர் பெருமக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிறு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது என்பது மிகவும் ஒரு சவாலான ஒரு செயல். அவனை ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது நம்மளால். ஆனால் பிள்ளைகளை கிட்டத்தட்ட 1000 பேர் நம்முடைய பள்ளியில் படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் முழு அர்ப்பணத்தோடு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த விழாவானது நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விழாவை மிகவும் தரம் உயர்ந்த ஒரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த பள்ளியை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை அந்தோனி வியாகப்பன் அவர்களுக்கும், இந்த பள்ளியை தலைமையேற்று நடத்தி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரி செபஸ்தி அம்மாள்,
பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கண்ணம்மாள், வில்மா, சகாயராணி, ஆரோக்கிய மேரி, எட்வர்ட் செல்வராணி, ஆனந்த், பிரபு, அமிர்த செல்வி, லூர்து மேரி, இருதய மேரி, ஜான் பெனடிக்ட் ஜெயராஜ், ஜாக்லின், பவுல் வின்சென்ட், லிடியா ராணி, ஜோதி ஆனந்தி, ஸ்டெல்லா பிரேமா, அருள் பாண்டியன், ஹெலன் ஆரோக்கிய மேரி, மெஜில்லா ரெக்ஸ்லின், எட்வின் சுரேஷ், அமலோற்பவராணி, சைலகா, தங்கத்துறை, அருள்மலர், ஆனி ரேச்சல், அமராவதி, இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை நாம் எல்லோருமே கரவொலியை எழுப்பி செல்வமா. பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் எல்லோருமே இவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வையும் அருமையாக நம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டுமாக எல்லோரும் நன்னும் நல்லா கைத்தட்டுங்க எல்லாரும். நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதோடு சேர்ந்து அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய பள்ளி மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. கிட்டத்தட்ட 89 ஆண்டுகள் இந்த மண்ணிலே கல்வியை பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இப்பொழுது ஆங்கிலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமானது நிறைய பெற்றோர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இப்பொழுது குறைந்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆங்கில வழிப்பள்ளி, சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்கெல்லாம் போயிட்டு பிள்ளைகள் அதிகமான பணத்தை கொடுத்து படிக்க வைத்து கடைசியில் அவர்கள் தமிழ்லையும் பேச தெரிய மாட்டுக்கு, இங்கிலீஷ்லையும் பேச தெரிய மாட்டுக்கு, தமிழ்லையும் எழுத தெரியலை, இங்கிலீஷ்லையும் எழுத தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளையும் இவ்வளவு தரமான கல்வியை, தமிழ் வழி கல்வியையும் அதோடு சேர்ந்து இப்பொழுது ஆங்கில வழி கல்வியும் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் வழி கல்விக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியிலே பயிற்றுவிக்கும்போது அவர்கள் ஆங்கிலமும் கற்றுக்கொள்கின்றார்கள், தமிழும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக எழுதவும் பேசவும் இன்று அவர்களுடைய அந்த படைப்பையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது உண்மையிலே நம் அனைவருக்கும் வியப்பை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. எனவே இவ்வளவு தரமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்சி நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் வழி கல்வி பள்ளியிலே சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஒளிமிக்கதாக மாற்றுவதற்கு முழுவதுமான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க எல்லா பெற்றோர்களையும் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும், ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி. 2025-26 ஆண்டிற்கான கற்றல் திறனில் பரிசு பெறும் மாணவர்கள்: முதல் வகுப்பு ஸ்ரீ மணிகண்டன், பாலசுதன், ஜமல்ஸ். இரண்டாம் வகுப்பு சஞ்சய், மேஷாக், பார்த்திபன், மூன்றாம் வகுப்பு மா நெகிழ், வர்ஷன், முத்துமகி, வீரமணிகண்டன், நான்காம் வகுப்பு
ஸ்ரீராம் சங்கர், மகானந்தன், இஷக்கி நிசாந்த், சக்திவேல், வீர சிவமுருகன், சஞ்சய் கணேஷ், ஐந்தாம் வகுப்பு, ஜெய் சிவா, இமேஷ், கார்த்திகேயன், பாலசுடலைமுத்து, இசைவேந்தன், உஜய் முகேஷ், முகமது பைசல், பிரபாகரன், லோகேஷ் பெருமாள், into medicine and you won't need medicines anymore. Junk food only gives you a good taste and healthy food was the best taste. Unhealthy food gives us a lot of problems related to heart, liver, brain and eyes. This drama enlightens us why the healthy food is important for our active life. Let's call our second standard students to present a musical drama on healthy food with junk food. This is for VG. இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல யாஹூ சுற்றி வரும் பூமி என்னை கேட்டுத்தானே சுற்றி வர வேண்டும் எந்தன் பின்னாலே King of healthy food. I have protein, vitamin and energy within me. I am king of the junk food. I have fat, sodium and sugar within me. I am better. No, I am better. I am better. No, I am better. I am better. No, I am better.
My friend, come here. I am Candy. So sweet. I am chips. I am very crispy. Macho, you're nacho. Have a touch it now, we're into macho. Macho, macho. Have a speak it up, go your kicho. I am soft drink. I am colorful and tasty. Dreaming, like it in flower shower, acho. Sleepy, morning, so come snooze, acho. Gala, 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 ni classy, oh. Gala, 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 namasi, oh. I am pizza. I am very, very delicious. Look a juicy, click a classy. Think about it, you're my daisy. I am burger. Very tasty. I am ice cream. Very chill and tasty. My friend, come here. Macho, you're nacho. Have a touch it now, we're into macho. Macho, macho. Have a speak it up, go your kicho. I am vegetable. I have protein, fiber, and many vitamins. Dreaming, like it in flower shower, acho. Sleepy, morning, so come snooze, acho. Gala, 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 ni classy, oh. Gala, 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 namasi, oh. I am fruit. I am very juicy and healthy. Look a juicy, click a classy. Think about it, you're my daisy. And fish. I give protein and vitamin. I am milk. I give energy to bone. I am nuts. I have calories, vitamin E, protein and fiber. Macho, you're nacho. Have a touch it now, we're into macho. Macho, macho. Have a speak it up, go your kicho. I am it. I give protein, vitamin and fat. Dreaming, like it in flower shower, acho. Sleepy, morning, so come snooze, acho. Gala, 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 ni classy, oh. Gala, 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 namasi, oh. Okay, friends. Now let's conduct a game and decide who the best is. Junk food, come and make a line here. Healthy food, come and form a line here. You are the farm, we are the best. Till I say stop. Are you ready now? Yes. Ready? 1, 2. We are the best. We are the best. We are the best. We are the best.
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த இடம் இருக்கிற அழுக்கு, இந்த அழுக்கை உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இடம் மாதிரி ஆளுங்க பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, பத்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, பத்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, பத்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. Oh, super! Healthy food is good for health. So dear all,